இருந்தாலும் நம்மளுடைய மேலையின் கண்ணாக கலைக்குவார் குழுவின் சார்பாக நடத்தக்கூடிய நாடகம் ஒரே பூமி ஒரே குடும்பம் இருந்த போதிலும் வீரமாமுனிவர் முனிவர் அவர்களாலே ராமாயணம் மகாபாரதம் புராணங்கள் அனைத்து நாடகங்களும் நடத்தி கொண்டு வருகின்றோம். அப்படி இருந்தோம் ஒரே பூமி ஒரே குடும்பம் நாம் நடத்தி கொண்டிருக்கோம். சென்று காரணம் நான் வருகின்ற போது என் நாடியாபுரம் எப்படி தெரியுமா? செல்ல செல்ல தாக்கி நீட்டோ
இருக்கின்றார்கள். யார் யார்? இருந்தாலும் மந்திரிமார்கள், நிதி அமைச்சர், கல்வி அமைச்சர், சுகாதார அமைச்சர் ஆகிய அமைச்சர்கள்லாம் 9 விதமான அமைச்சர்கள் நம் அரசு வீட்டில் இருக்கின்றார்கள். அவர்களை அழைத்து நமது நாட்டில் நிலைமையை விசாரிக்க வேண்டும். அழைத்து கொண்டு வருகிறார்கள். அமைச்சராக இருக்கிறோம். இருந்தாலும் மன்னருக்கு அதிக காவல் மன்னரே ஓடி வருகிறான். கண்ணாடி கேட்போமே. அப்படி இருந்தாலும் நம்முடைய அரசவையிலே நவரத்ன மந்திரிகளாக வாழ்ந்து வருகிறோம். அரசர் அஜுனிவதாக ஒருபடி உத்தரவுப்படியா அழைத்த காரணம் சொன்னால் தெரியும் புரியும் ஐயா. அமைச்சர்
எவ்வளவோ திட்டங்களை அமல் செய்திருக்கின்றோம். ஆனால் அந்த திட்டங்கள் மக்களை சேர்கின்றதா இல்லையா என்று ஒரு சந்தேகம். நால்வரையும் ஒவ்வொருவராக கேட்கின்றேன், ஒவ்வொருவராக பதில் சொல்கின்றீர்களா? மாதம் மாறி மழை பொழியுதா மல்லி ஆக்கினால் பெய்து கொண்டு வருகிறது. வேறொரு வருகின்ற வேதியருக்கு ஒரு மழை, கற்புடைய மாதருக்கு ஒரு மழை, நீதி தவறாத அரசனுக்கு ஒரு மழை, நீதி தவறாத அரசனுக்கு ஒரு மழை. விவசாயம் நல்ல செழிப்பாக இருக்கின்றது. செழிப்பாக நீர் உயர, வரப்பு உயர, வரப்பு உயர, நெல் உயர, நெல் உயர, குடி உயர, கோல் உயர என்று அரசர் அருமையாக விவசாயிகள் நாம் விடுபடியான அந்த நலத்திட்டங்கள் எல்லாம் பயன்படுத்தி நாம் கொடுக்கின்ற அந்த நிதி உதவிகள் பயன்படுத்தி விவசாயம் செவ்வனவே நடந்து வருகின்றது. குறை என்பது கிடையாது. விவசாயம் செவ்வனவே நடந்து வந்தாலும் இன்னொரு சந்தேகம் ஏற்படுகின்றது. எப்படி இருக்கின்றது? அரசே, பழமையடைந்த கோவில்களும் புதுமையாக புதுப்பித்து கும்பாபிஷேகங்கள் எல்லாம் செவ்வனவே செய்து ஆறுகால பூஜைகளும் அன்ன நைவேத்தியங்களும் கோடான கோடி மக்களுக்கு செவ்வனவே செய்கின்றோம். அருமையாக புதுமையான ராமர் கோயில் அயோத்தியிலே கட்டப்பட்டு அயோத்தியில் பிறந்த ராமருக்காக அயோத்திய கோவில் ஏற்படுத்தி உலகமெல்லாம் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து தரிசனம் செய்து கொண்டு போகிறார். பிரம்மாண்டமான அளவிலே ராமருக்கு என்று கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடந்தது. சில சம நேரத்திலே இருந்தாலும் கோவில்கள் சிறப்பாக இருக்கின்றது. தங்களோட கடவுள் எல்லாம் செயல் இருந்தாலும் என் மனதிலே இன்னொரு சந்தேகமா, ஏன்னா நிதி அமைச்சர் கேட்டாதான் சொல்லுவாங்க விவசாயம் எப்படி நடக்கின்றது, கோவில் எப்படி கும்பாபிஷேகம் பண்றதுலாம் 2வது வருஷம். இருந்தாலும் நம்முடைய நிதி நிலைமை எப்படி இருக்குது, நாட்டு நிலைமை தெரிஞ்சுக்கணும்ல. முக்கியமான பொறுப்பே உங்களிடத்தில் தான் இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு குடும்பத்திலே பணம் என்பது அந்த காலத்துல பாசத்தால நம்ம எல்லாரும் ஜெயிக்கலாம். ஆனா இப்ப பாசத்தை விட பணத்தால தான் ஜெயிக்க முடியும். நிதிதான் இந்த உலகத்திலே முதன்மையாக இருக்கின்றது. நம்முடைய நிதி நிலைமை எப்படி இருக்கின்றது? நிதி தவறாமல் அரசர்கள் அனைவரும் கப்பப்படத்தை சீராக கட்டிக்கொண்டிருக்கின்றார். கப்பப்படத்தை அழகாக கடந்த மாநிலத்தை அரசர்கள் எல்லாம் கப்பப்படத்தை செலுத்தி அதன் முதற்கொண்டு விவசாயிக்கு தேவையான வெள்ள நிவாரண நிதி, வறட்சி நிவாரண நிதி அனைத்தும் கொடுத்து விவசாயம் பெருகிக்கொண்டே இருக்குங்க. ஜிஎஸ்டி வருமானம் நல்லபடியாக வந்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலும்
தற்சமயத்திலே G20 மாநாடு நடத்தினோமே அதனுடைய பலன் எப்படி இருக்கின்றது? அதனுடைய பலனால் வெளிநாட்டவர்கள் நம் நாட்டிலே தகுந்தபடியான இடம் இருப்பதால் தொழிற்சாலைகளை அமைத்து அதனால் நம் நாட்டிற்கு முடியாத அநேக பேர்களுக்கு வேலை வாய்ப்புகள் பெருகி அதனுடைய பன்னாட்டு நிறுவனங்கள் நம் நாட்டிலே தொழில் புரிந்து வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கின்றது. நம்முடைய நாட்டு மக்கள் எல்லாம் வறுமை பிடியிலிருந்து சந்தோஷமாக இருக்கின்றார்கள். இன்னும் நாமோ சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டு காலங்கள் பொதுவிழாவை கொண்டாடி விட்டோம். இருந்தாலும் 100 ஆண்டுகள் கழித்து 2047ஆம் ஆண்டிலே வைர விழா கொண்டாட வேண்டும். ஆகையால் அதற்கான திட்டங்களை தீட்ட வேண்டும். அதற்கான திட்டங்களை நாம் தீட்டுவதற்கு முன்பாகவே அனைத்து நாடுகள் நம்மை நோக்கி பார்க்கின்றது. எதனால்? நம்முடைய நான்கக படைகள் தரைப்படை, விமானப்படை, கடற்படை என்று சொல்ல முடியாத அனைத்து படைகளையும் சிறந்து பாதுகாப்பு அரணாக விளங்குகிறோம். கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரையிலும் ராணுவ படைகள், கப்பல் படைகள், விமானப்படைகள் அனைத்தும் பாதுகாப்பாக இருக்கிறது. எதிரிகள் உள்ளே வராத வண்ணம் இருக்கின்றார்கள். அது மட்டும் கிடையாது, நம் நாட்டின் அணு ஆயுதங்களை கண்டு எதிரிகளாக இருந்தவர்கள் கூட நம் இடத்திலே உறவு கொள்ள ஆசை கொள்கிறார்கள். இருந்தாலும் இதை விட வல்லரசு நாடாக வேண்டும். ஆகிய திட்டங்களை தீட்ட வேண்டும். வருமான வரியில நிதி அமைச்சர் அருமையான திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார். அப்படியா? சுகாதாரமாக இருக்க வேண்டும் மக்கள் எல்லாம் சுகாதாரமாக. அதற்காக ஆயுள் காப்பீட்டு என்றும் சுகாதார திட்டத்திலே அவரவர்கள் அந்த காப்பீட்டு திட்டத்திலே இலவசமாக நோய்களை நாம் அறிந்து அதன் நோய்கள் எல்லாம் போக்க அரசாங்கத்திலே இலவசமாக நாம் இருந்தாலும் குடிசை இல்லாத வீட்டிற்கு வீடு கட்டி தருவதாக நம்ம ஒரு திட்டத்தை அமல் செய்தோமே. கிராமத்தோறும் குறையில்லா வீடு கான்கிரீட் வீடுகளாக பிரதமர் திட்டத்திலே அருமையாக செயல்படுத்திக் கொண்டு வருகிறது. மின்சாரமும் வழங்கி வருகின்றோம். மின்சாரம் வழங்கி வந்தாலும் நம் நாடு தூய்மையடைய வந்தே பாரத் என்ற சுத்தத்தின் மூலம் நாம் அனைத்து தூய்மை செய்து கொண்டிருக்கிறோம். அது எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம்? அருமையாக தூய்மை பணியாளர்களை அமைத்து அவர்களுக்கு மரியாதை கொடுத்து நாடுகளிலே